வாழைக்காய் பொரியல்லாம் அவிச்சு தண்ணி எடுத்துட்டுலாம் பொரியல் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரசம் எது வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா 4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன்ப்பா. 1.5 வாழைக்காவுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு எல்லாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். 4 திரி பூண்டு நசுக்கி போட்டிருக்கோம். தோலோடு போட்டுங்க. தோல் இல்லாமல் போட்டால் தீஞ்சிடும். எண்ணெயில் வறுக்கும் போது தோலோடு போட்டிருக்கேன். ரெடி ஆகிடுது. கடலப்பருப்பு செவந்துடுது. உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பும். இப்போ நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம். எண்ணெயிலே வறுத்துடுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 வாழைக்காய் போட்டிருக்கேன். அதனால் இந்த ஸ்பூனில் 3 டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம். மசாலா தூள் நம்ம சாதாரண சாம்பார் தூளே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். தேவையான உப்பு இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேங்க உப்பு. 1.5 வாழைக்காய் போட்டிருக்கோம். எண்ணெயிலே வறுத்தோம்னா எண்ணெய் நிறைய தேவைப்படும். சில பேருக்கு ஒத்துக்காது உடம்புக்கு எண்ணெயில் வறுக்கிறது. இது மாதிரி எண்ணெய் கம்மியாக போட்டு வறுத்தோம்னா மூடி போட்டு மூடிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ இதை வறுத்துட்டோம் இல்லைங்களா, இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைப்போம். அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் கலரி விடலாம். நம்ம அதிகம் எண்ணெய் போடணுன்னு அவசியம் இல்லை. 4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 10-12 நிமிஷம் வச்சோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற்றி எடுத்துகிட்டு கலரி திருப்பி விட்டுட்டோம்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு உள் பக்கம் வெந்து போச்சு. இப்போ நான் திருப்ப போகிறேன். இப்போது திருப்பி கலரிக்கிட்டு இருக்கோம். 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் காணதும் இதோ நான் கலரிக்கிட்டு இருக்கேன். கலரி முடிச்சதும் ஒரு சைடு வெந்து போச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் திருப்புறோம். ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடினோம்னா மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து வச்சு ஃபுல்லாக நம்ம இது பண்ணோம்னா நல்லா வெந்து போயிடும். 5 நிமிஷம் ஆகிடுதுப்பா. திறந்து பார்க்கலாம்.